ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். டம்ளர் அரிசிக்கு 1/4 கப்பு பருப்பு இந்த ரேஷியோவில் தான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டுருங்க. அதுக்கு நடுவில் குறுமிளகும் சீரகமும் இடித்து வச்சுருக்கேன். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இடித்து வச்சுருக்கிற குறுமிளகு, சீரகம் அந்த பொடியை போட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவீங்கன்னா சூப்பரான சாதம் ரெடி ஆகிடும். இது அப்பளம் அப்புறம் ஊறுகாய் வச்சு சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்காக. பை.